துதிப்போம் ஹல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. துதிப்போம் ஹல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தமக்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்காலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்காலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அஞ்சிடினே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடினே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்புக்கும் ஆமே. பயங்கரத்துக்கும் பறக்கும் அன்புக்கும் பயந்திட ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. திருமை சேர்ந்து மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. அஞ்சடினே இருள என்றும் எக்கோ இது வாய்ப்பு இல்லையா? அஞ்சடினே இருள என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் என்ன செய்வேன், அதை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஏன் துதிக்கிறேன் என்பதற்கு தான் இங்கே நாம் பாடுகிறோம். நாம் ஏன் இங்கே துடிக்கிறோம்? தேவன் நம்மை வந்தடை செய்தாக. அவர் தம்மை என்றும் அதற்காக தந்தாக. அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்துடுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நான் தாபரமாய் கொண்டதுபடினாலே அதற்காகவே நான் செய்கிறேன், துதிக்கிறேன். ஹல்லேலூயா. திரியுமாய் சொல்லுவோமா?
அஞ்சிடனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் அஞ்சிடனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்துக்கும் பறக்கும் அன்புக்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். பயங்கரத்துக்கும் பறக்கும் அன்புக்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவன் என்ற நாடைக்காலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் என்ற நாடைக்காலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாம் விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. நம்ம சேர்ந்து மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. கூப்பிடு விளையெல்லாம் தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடத்திடுவேனே, சர்ப்பங்களை மீட்டிடுவேன். கூப்பிடு வேளைதானில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடு வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றே. மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே முறை சேர்ந்து மகிமை தேவ அல்லேலூயா மகிமை தேவ மகிமை. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களை தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோது வாழை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோது வாழை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. ஒரு முறை சேர்ந்து மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை.
ஹalleluya. ஆமென். நான் துதிக்கிற ஆண்டவரே, எப்படி நன்றியோடு பாடி நான் துதிக்க போகிறேன். என்னோட துதியிலுக்கு தாவே ஒரு நன்றி இருக்கு, தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் இருக்கு. தாவே அப்படிப்பட்ட இருதயம் எனக்குள்ள உண்டாவதாக. அப்படிப்பட்ட இருதயத்தை நான் என்ன செய்ய போறேன்? துதிக்க போகிறேன். ஹalleluya. நன்றியோடு பாடி நான் துதிக்க போகிறேன் ஆண்டவரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. நன்றியோடு உம்மை பாடி பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி. இன்னொரு முறை சேர்ந்து சொல்லுமா, நன்றியோடு நன்றியோடு உம்மை பாடி பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. பெயர் சொல்லி என்னை அழைத்து பெரிய ஜாதியாக மாற்றி. பெயர் சொல்லி என்னை அழைத்து பெரிய ஜாதியாக மாற்றி. போதித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்து உன் புகழ் சொல்லிடுவேன். போதித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்து உன் புகழ் சொல்லிடுவேன். தெரியுமாய்? போதித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்தீர், உன் புகழ் சொல்லிடுவேன். இன்னொரு முறை சேர்ந்து, போதித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்தீர், உன் புகழ் சொல். நன்றியோடு நன்றியோடு உம்மை பாடி பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்த வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாயை போல என்னை காத்தி, தந்தையை போல என்னை நடத்தினீர் ஆண்டவரே. எத்தனை நாமங்களும் போல் பாடினாலும் உம் கிருபை ஈடாகுமோ? தாயை போல என்னை காத்தி, தந்தையை போல என்னை நடத்திட்டே. தாயை போல என்னை காத்தி, தந்தையை போல என்னை நடத்திட்டே. எத்தனை நாவுகளால் உன் புகழ் பாடினாலும் உன் கிருபை ஈடாகுமா? எத்தனை நாவுகளால் உன் புகழ் பாடினாலும் உன் கிருபை ஈடாகுமா? ஒரு முறை, எத்தனை நாவுகளால் உன் புகழ் பாடினாலும் உன் கிருபை ஈடாகுமா? தாயை போல தாயை போல தாயை போல என்னை காத்தி, தந்தையை போல என்னை நடத்திட்டு. தாயை போல என்னை காத்தி, தந்தையை போல என்னை நடத்திட்டு. எத்தனை நாவுகளாலும் புகழ் பாடினாலும் உன் கிருபை ஈடாகுமா? எத்தனை நாவுகளாலும் புகழ் பாடினாலும் உன் கிருபை ஈடாகுமா? நன்றியோடு உம்மை பாடி பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. நன்றியோடு உம்மை பாடி பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. பயத்தை என்னில் என்று நீக்கி தைரியசாலியாக மாற்றேனே.
பயத்தை நின்று நீக்கி தைரியசாலியாக மாற்றினீர். பாதையை பாதுகாத்தீர், உங்கள் பாடு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். பாதையை பாதுகாத்தீர், உங்கள் பாடு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். பயத்தை நின்று நீக்கி தைரியசாலியாக மாற்றி பாதையை பாதுகாத்தி பாடு செய்தி எப்படி நன்றி சொல்வேன். பாதையை பாதுகாத்தி பாடு செய்தி எப்படி நன்றி சொல்வேன். ஆமென். பயத்தை நின்று நீக்கி தைரியசாலியாக. சின்ன பிள்ளைகள் சேர்ல உட்கார வேண்டாம், முன்னாடி வந்து உட்காரப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்கூலில் எப்படி எல்கே யூகேஜி போய் தனியாக விடுறீங்களா, நம்ம இந்த அங்கே உட்காரலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த 2 சேர் இங்கே ஃப்ரெண்டில் காலியாக இருக்குது. எஸ்தர் சிஸ்டர் பக்கத்தில் அங்கே வந்து உட்காரலாம். சிஸ்டர்ஸ் 2 பேர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பயத்தை நீக்கி தைரியசாலியாக மாற்றினார். என்ன பயம்? எப்படி கடன் கட்டுவேன்னு தெரியலையே, எப்படி வீட்டு வாடகை கட்டுவேன்னு தெரியலையே, எப்படி என் பிஸ்னஸ் போகுன்னு தெரியலையே. கர்த்தர் சொல்றார், பயத்தை உன்னிலிருந்து நான் என்ன செய்கிறேன், நீக்கி போடுகிறேன். தைரியசாலியாக நான் மாற்றுகிறேன். பாதையை பாதுகாத்து ஆண்டவரே உம்புகள் பாட செய்து எப்படி நான் என்ன செய்ய போகிறேன் நன்றி சொல்லு. தந்தையை போல என்னை நடத்துனீங்க, தாயை போல என்னை காத்து கொண்டீங்க ஆண்டவரே. எத்தனை நாவுகளால் உம்புகள் பாடினாலும் அத்தனை தேவைப்படும் உம்முடைய கிருபைக்கு ஈடாக. ஆமென். ஹல்லேலூயா. திரும்பி சொல்லுவோமா? நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. நன்றியோடு நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. பயத்தை என்னென்று நீக்கி தைரியசாலியாக மாற்றேனே. பயத்தை என்னென்று நீக்கி தைரியசாலியாக மாற்றேனே. பாதையை பாதுகாத்து உன் புகழ் பாட செய்து எப்படி நன்றி சொல்வேன். பாதையை பாதுகாத்து உன் புகழ் பாட செய்து எப்படி நன்றி சொல்வேன். நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய கிருபை மாறாத கிருபை. ஹல்லேலூயா. தோள்களில் மேலே நான் சாய்ந்திருப்பதால் பயம் எனக்கு இல்லையே. என் தேவைகளெல்லாம் அப்பா பார்த்துக் கொள்வதாக நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆமென். எனக்கு பயம் இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அவருடைய தோள்கள் மேல் அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா
கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்ப பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. வார்த்தை அறிக்கிடுவோமா? சங்கீதத்து பகுதியில் பார்க்கிறோம். தாவீது சொல்வது போல மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. பொருள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்ப பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. எல்லாம் எஞ்சிருப்போமா? இது டான்ஸ் ஆடி தான் பாட போறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் எப்படி ஆட்டம் வரும்? யோசித்து பாருங்க. உங்களுடைய எல்லா கடனும் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டு லோனெல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சு. 1 மணி நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து பணத்தை கட்டிட்டாங்க. ஹல்லேலூயா. வீட்டு லோன் முடிஞ்சிச்சு, கடன் முடிஞ்சிச்சு, புதுசாக ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. இங்கே காரில் தான் வரீங்கன்னு அப்படி ஒரு அர்ப்பணம் பண்ணிக்கங்க. சந்தோஷம் வருமா துக்கம் வருமா? சந்தோஷம் சொல்லுங்க. அதான் சொல்கிறது. எபேசியர் 1:3 போட்டிருக்கு, நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று. ஆமென். என் கைக்கு வரல, என் கண்ணில் பார்க்கலாம், நான் பெற்றுக்கொண்டது போல பாடலை, நான் பெற்றுக்கொண்டது போல நான் களி கூறலை, நான் பெற்றுக்கொண்டது போல தேவனை ஆராதிக்கலை, நான் பெற்றுக்கொண்டது போல என்னுடைய முகம் இருக்கல. அல்லேலூயா. கை கொடு சிரிச்சு நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டேன். சிரிச்சு சொல்லுங்க பார்ப்போம். காலை சிரிச்சா ரொம்ப நல்லது. பாருங்க, அப்படியே சிரிங்க பார்ப்போம். உங்கள் பல்லு அப்படியே 32 பல்லு தெரியணும் பக்கத்தில். நாங்கள் என்ன செய்யுங்க, எல்லாம் பெற்றுக்கொண்டேன், எல்லாம் பெற்றுக்கொண்டேன், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டேன். கை கை விட்டுறக்கூடாது பக்கத்தில். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்டேன். ஏன்னா அவர் தோள்கள் மேலே சாய்ந்திருக்கனால எனக்கு கவலை ஒன்றும் இல்லை. என் தேவைகள்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க போகிறேன். எப்படி இருக்க போகிறேன்? கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க போகிறேன். எனவே யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னால் எனக்கு சுகம் உண்டாகும் ஆண்டவரே. ஆமென். மரண இருளில் நான் நடக்க நேர்ந்தாலும்
அப்பா என்னோடு இருக்கிறதுனால நான் பயப்பட தேவையில்லை. எனக்கு விரோதமாக எவனை செய்வனை வச்சாலும், பிழி சொல்லி வச்சாலும், பொறாம்பட்டாலும், எதுனாலும் காசி பேசினாலும், தப்பா பேசினாலும், எனக்கு விரோதமாக 1000ங்களும் 10,000ங்களும் எது வந்தாலும் நான் அதை கவலைப்படவே மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா அப்பா என்னோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் 1000ங்களும் 14ங்களும் சிறந்த தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும். தெரியுமா, கைகளை தட்டி உங்களால் எப்படி டான்ஸ் ஆடணுமோ அப்படி ஆடுங்க. நோ ப்ராப்ளம். கைகளை கால ஆட்டி, ஏன்னா நான் பெற்றுக்கொண்டாலும் நான் ஆடுறேன். அவன் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்ப பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவன் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவர்கள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரு. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னை விசாலத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டாரு. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார், ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோது நான் அசைக்கப்பட. திரும்பி சொல்லுமா, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லை. திரும்ப, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோது நான் அசைக்கப்பட. இன்னொரு முறை சேர்ந்து, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவம் சந்திப்பீரே. வலமல சகதல மலஹட்ட கொடு ரிபன மகுடி என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்ப பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் வார்த்தையிலே சாய்ந்திருப்பேன். யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டாரு. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரு. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன்
என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்ய போறோம்? அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்ப பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எங்க நாம சார்ந்திருக்க போறோம்? சத்தமா சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க. ஏன் வார்த்தை மேல சார்ந்திருக்க போறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. வார்த்தை தான் தேவன். சொல்லுங்க. ஆமா, நீங்க போய் இயேசுகிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் கவலைப்படுத்தல. பக்கத்திலே வச்சுக்கீங்க, கை மேலே வச்சுக்கீங்க. இயேசு இங்க இருக்கிறார். ஆமே, அவர் வார்த்தை இருக்கிறார். சொல்லுங்க. இயேசு எங்க இருக்கிறாருங்க? வார்த்தை இருக்கிறார். எங்க இருக்காருங்க? ஆமா, இங்க நீங்க பைபிள் படிச்சா போதும். இங்க அவர் உங்ககிட்ட வார்த்தையினால் பேசுவார். ஹல்லேலூயா. பைபிள் படிக்கும் போதே நான் எப்படி படிக்கணும்? இப்படி படிக்கணும். அந்த காலத்தெல்லாம் பாருங்க, இப்போதான் வாட்ஸ்அப்லாம். அந்த காலத்தெல்லாம் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரும் பாருங்க, பார்த்துட்டே இருப்போம். போஸ்ட்மேனு அப்பா கீழே கிடைக்கக்கூடாது, அம்மா கீழே கிடைக்கக்கூடாதுன்னு போஸ்ட் போட்டுருவாங்க. போட்டுன்னு இன்னைக்கு வந்துடணும் பார்த்துட்டே இருப்போம். பார்த்து உடனே வாங்கி அதை பிரித்து ரகசியமாக படித்து வச்சு அதை பத்திரமா எங்கேயோ ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் லவ் லெட்டரு. அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? அதுக்கு பேருங்க காதல் கடிதம். சொல்லுங்க. ஆமாம், அந்த காதல் கடிதம். இப்போல்லாம் வாட்ஸ்அப்பு, இமெயில் இன்னும் வந்துருச்சு பாருங்க. அப்போல்லாம் அதுதான் பாருங்க. அப்போ அந்த காலத்தில் அதை எடுத்து வச்சோம்னா அதை படிக்கிறதுக்குன்னே உட்காந்து கவான்னு காத்திருப்போம். அல்லேலூயா. தப்பாக படித்தோம்னா வேற மாதிரி ஆயிரும். ரொம்ப ஈஸி. இதுக்குன்னே தமிழ் படிச்சு வந்துருக்காங்க நம்ம ஆளுங்கள்லாம். இதுக்குன்னே தமிழ் அதை போய் தமிழ் இலக்கணத்தோடு படிச்சு வந்துடுவாங்க. அப்படி அந்த மாதிரி தான் என்ன செய்யணும்? இதை படிக்கணுமா? இப்படி படிக்கணும். இயேசு எனக்கு கொடுத்த காதல் கடிதம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை நிற்கிறதுனால அவர் எனக்கு பேசிட்டு இருக்கிறாரு. நீ ஏன் கவலைப்படுற? நான் உங்க கூட இருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நான் என் வார்த்தை நீ சார்ந்து கொண்டா போதும். உடைய தேவையெல்லாம் இயேசு நாமத்தினால சந்திக்கப்படும். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்ப பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருக்கிறேன். மேல தலைக்கு மேல தட்டி, என் தேவைகள் எல்லாம் அப்ப பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்ப பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தெரியுமா? அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்ப பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ஈரே தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்ப பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. இப்படி கையில கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஏன் வார்த்தை மேல சார்ந்திருக்கிறோம்? எதுக்காக வார்த்தை மேல சார்ந்திருக்கிறோம்? அவர் வாக்கு மாறாதேவனா இருக்கார். சொல்லுங்க. அவர் வாக்கு மாறா தேவன். அவர் எங்க இருக்கிறாரு? அங்குல நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். வாக்கு மாறா தேவன் நம்மோடு உண்டு. சொன்னதை நிறைவேற்றும் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென். பாட்டெல்லாம் பாடும்போது இப்படி தான் பாடணும்.
ஐயோ குய்யோன்னு வேற மாதிரி பாடினீங்கன்னா அப்படியே துக்கமாகவே போயிடுவீங்க. ஆமாம், வார்த்தையை சொல்லி சொல்லி பாட போடுறது நமக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வார்த்தையை அறிக்கை பண்ணும்போது பாடல் இருக்கும் போதே உள்ளுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகும். ஆமாம், வாக்கு மாறாத தேவன் என்றும் நம்மோடுண்டு, சொன்னதை நிறைவேற்றும் தேவன், சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு மாறாத தேவன் என்றும் நம்மோடுண்டு, சொன்னதை நிறைவேற்றும் தேவன், சொன்னதை நிறைவேற்றுவார். கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, இன்றும் ஜீவிக்கிறாரே. கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, இன்றும் ஜீவிக்கிறாரே. பெருக செய்வேன் என்று வாக்குரைத்தாரு, நிச்சயமாய் பெருக செய்வார். பெருக செய்வேன் என்று வாக்குரைத்தாரு, நிச்சயமாய் பெருக செய்வார். நன்மை நான் திடுவேன் என்றுரைத்தாரு, நன்மை கிருபை என்னை தொடருமே. ஆமாண்டவரே, நன்மை நான் திடுவேன் என்றுரைத்தார் முழுதும் நன்மை கிருபை என்னை தொடருமே. தெரியுமா? நன்மையான் திடுவேன் என்றுரைத்தார், நன்மை கிருபை சொல்லுவார். சொல்ல 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 இன்னொரு முறை நன்மையான். அல்லேலூயா. அபிஷேகத்தை சொல்லுவோமா? அன்னிமாசம் பேசி நன்மை நான் திடுவேன் என்றுரைத்தாரு, நன்மை கிருபை என்னை தொடருமே. இன்னொரு முறை சேர்த்தோம், நன்மை நான். ஓ என்னை தொடருமே. கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, என்றும் ஜீவிக்கிறாரே. கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, இன்றும் ஜீவிக்கிறாரே. கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, ஆமென், சொன்னதை செய்திடுவாரே, இன்னும் ஜீவிக்கிறாரே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை விலக்கிடுவேன் என்றுரைத்தாரு, சுகம் பலன் என்னை தொடருமே. உயர்த்தி வியாதிகளை விலக்கிடுவேன் என்றுரைத்தாரு, சுகபலன் சுகபலன் என்னை தொடருமே. ஆமே, தெரியுமா? வியாதிகளை விலக்கிடுவேன் என்றுரைத்தாரு, சுகபலன் என்னை தொடருமே. சேர்ந்து வியாதிகளை விலக்கிடுவேன் என்றுரைத்தாரு, சுகபலன் என்னை தொடரும். சுகபலன் என்னை தொடருமே. வியாதிகளை விலக்கிடுவேன் என்றுரைத்தாரு, சுகபலன் என்னை தொடருமே. கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, என்றும் ஜீவிக்கிறார். மாறாத தேவன் என்றும் நம்மோடுண்டு,
சொன்னதை நிறைவேற்றும் தேவன், சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு மாறாத தேவன் என்றும் நம்மோடுண்டு. சொன்னதை நிறைவேற்றும் தேவன், சொன்னதை நிறைவேற்றுவார். கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, இன்னும் ஜீவிக்கிறாரே. கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, இன்னும் ஜீவிக்கிறாரே. பெருக செய்வேன் என்னை வாக்குரைத்தாரே, நிச்சயமாய் பெருக செய்வார். பெருக செய்வேன் என்று வாக்குரைத்தாரே, நிச்சயமாய் பெருக செய்வார். நன்மையால் நிறைத்திடுவேன் என்றுரைத்தாரே, நன்மை கிருபை என்னை தொடருமே. நன்மையால் நிறைத்திடுவேன் என்றுரைத்தாரே, நன்மை கிருபை என்னை தொடருமே. முறை சேர்ந்து நன்மையால் நிறைத்திடுவேன் என்றுரைத்தாரே, நன்மை கிருபை என்னை தொடருமே. எல்லாரும் சேர்ந்து நன்மையால் நிறைத்திடுவேன் என்றுரைத்தாரே, நன்மை கிருபை என்னை தொடருமே. ஹல்லேலூயா, ஆமென். ஏன் இதை சொல்ல வைக்கிறேன், ஏன் இதை 2-3 தடவை பாடுறேன்? எது உங்களுக்கு பின்தொடருமோ அதை இங்கே சொன்னால் பின்தொடரும். ஹல்லேலூயா. கடங்காரம் பின்தொடரணும்னா எதுவும் சொல்லாதீங்க. துக்கம் பின்தொடர்னா சொல்லாதீங்க. கவலை பின்தொடர்னா சொல்லாதீங்க. நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர வேணுமா? எந்த அளவு சத்தத்தை வைத்து சொல்றீங்களோ அது உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வாரம் முழுக்க நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சுகம் பலன் உங்களை தொடர வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் வார்த்தை சொல்லுங்க, நான் சொல்கிறேன் ஆண்டவரே, நானா சொல்லலை. அப்படி தண்ணி ஆசுவை துண்ணுள்ள வியாதி விலைக்கு சொன்னீங்களே, அதன் பிரகாரமாக நான் சொல்லுகிறேன். அந்த வார்த்தையினால் சொல்லுகிறேன். அந்த வார்த்தை சொன்னபடினால இந்த எனக்கு இந்த வாரம் முழுதும் கர்த்தாவே சுகம் பலன் என்னை தொடரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நன்மையும் கிருபை சொல்லுங்க. ஆமாம், நன்மைனால் நிறுத்திடுவேன் என்று வைத்தார். ஏன் அப்படி சொன்னார்? பெருக செய்வேன்னு சொன்னதுனால. எப்படிங்க? அவள் சொல்லிருக்கார், நிச்சயமாக ஆசீர்வதிக்க பெருகவே பெருக அவள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். அவர் சொன்ன வார்த்தையினால எனக்கு இந்த வாரம் முழுதும் நன்மையும் கிருபையும் என்னை பெருக செய்யும்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா. ஹல்லேலூயா. எந்த அளவு சத்தத்தை உயர்த்தி சொல்கிறீங்களோ அந்த அளவு பைபிள் போட்டிருக்கு. உபாகம் 21:1 அந்த ஆசீர்வாதம் உங்களை முந்திக் கொள்ளுமா, ஓவர்டேக் பண்ணிடணுமா. ஹல்லேலூயா. 2 வார்த்தை தான். ஈஸியாக உங்களுடைய வாழ்க்கையில் சத்தத்தை உயர்த்தி சொல்லும் பொழுது மீதி சத்தமெல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிரும். கடன்காரன் சத்தமெல்லாம் ஆஃப் ஆயிரும், பிரச்சனை சத்தமெல்லாம் ஆஃப் ஆயிரும், எல்லா சத்தம் ஆஃப் ஆயிரும். உங்கள் சத்தம் இயேசு நாமத்தில் மேலே வரட்டும். ஹல்லேலூயா. பெருக செய்வேன் என்று வாக்குரைத்தாரே, நிச்சயமாய் பெருக செய்வார். பெருக செய்வேன் என்று வாக்குரைத்தாரே, நிச்சயமாய் பெருக செய்வார். நன்மைனால் நிறுத்திடுவேன் என்றுரைத்தாரே, நன்மை கிருபை என்னை தொடருமே. நன்மைனால் நிறுத்திடுவேன் என்றுரைத்தாரே, நன்மை கிருபை என்னை தொடருமே. ஓ நன்மை நான் நிறுத்திடுவேன் என்றுரைத்தாரே, நன்மை கிருபை என்னை தொடருமே. ஆமென், ஹல்லேலூயா. நன்மை நான் நிறுத்திடும் சொன்னார்ல, எப்படி நன்மை நமக்கு உண்டாகுமா? 103ஆம் சங்கீதம் போட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. 103ஆவது சங்கீதம். உன் வாயை விரிவாய் தர நான் அதை என்ன செய்வேன்? வாயை நீங்கள் எந்த அளவு மூடிருக்கீங்களோ நன்மை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. வாயை தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையினால் அறிக்கை பண்ணி 103ஆம் சங்கீதம் 5வது சொல்லுது, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். எப்படி வாயை? ஆமாம், நான் வாயை விரிவாய் திறக்கும் பொழுது அது எனக்கு நன்மையினால் திருப்தி ஆகும். ஆமாம், ஹல்லேலூயா. நன்மை கிருபையை தொடரணும்னா யார்கிட்ட இருக்குது நன்மை கிருபை? எங்கே இருக்குதுங்க? உங்கள் வாயில் இருக்கு சொல்லுங்க. என் வாயில் இருக்கு சொல்லுங்க. என் வாயை திறந்தாங்க பின்னாடி வரும். நான் வாயை திறக்காம வந்தால் எப்படிங்க? அவர்கிட்ட ஏராளம் தாராளமாக இருக்குது. ஆமாம்,
அவருடைய ஏராளம் தாராளமா இருக்குது. நான் அதை நன்மை நாள் சொல்லிட்டே இருக்கும் போது நன்மையும் கிருபையும் தொடர்ந்து பிடிக்கட்டும் இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. பெருக செய்வன் என்று வாக்குரைத்தாரே, நிச்சயமாய் பெருக செய்வார். பெருக செய்வன் என்று வாக்குரைத்தாரே, நிச்சயமாய் பெருக செய்வார். நன்மை நான் நிறுத்திடுவேன் என்றுரைத்தாரே, நன்மை கிருபை என்னை தொடருமே. நன்மை நான் நிறுத்திடுவேன் என்றுரைத்தாரே, நன்மை கிருபை என்னை தொடருமே. கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, ஜீவிக்கிறாரே. கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, என்றும் ஜீவிக்கிறாரே. ஆமென். கலக்கம் இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். கலக்கம் இருக்கா இல்லையா? இப்போ பார்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துல பார்க்க போறீங்க உங்களுக்கு கலக்கம் இருக்கா இல்லையான்னு. ஆமென். அந்த சலமன் சொன்னோம், கலக்கம் கொஞ்சமும் இல்லை, அப்படி பக்கத்துல பாடணும். யாரெல்லாம் பக்கத்தில் திரும்பி இப்படி சொல்றீங்களோ அவங்களுக்கு கலக்கலன்னு அர்த்தம். இப்படியே உக்காண்டிங்கன்னா கலக்கம் இருக்குதுன்னு அர்த்தம், உள்ளுக்குள்ள ஆழத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். எப்படி சொல்லணுங்க? கலக்கம் இப்படி பார்க்கக்கூடாது. கலக்கம் கொஞ்சமும் இல்லை, கவலை இல்லவே இல்லை. உங்க பொசிஷன் திரும்பிடணும். உங்க பொசிஷன் இப்படி திரும்பிடணும். பாருங்க, இப்படி திரும்பினாதான் நிச்சயமாலுமே கலக்கலன்னு சொல்ல முடியும். இப்போ நீங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி, சிறுவர் இருந்தாலும் பெருசு இருந்தாலும் சரி, நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிடுங்க, கலக்கம் கொஞ்சமே இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாஸ்டர் நான் சென்டர்ல இருக்கிறேன், நான் சென்டரில் இருக்கிறேன், இப்படி திரும்ப இப்படி திரும்பலாம். சென்டர் ரொம்ப சூப்பர், அவங்க தான் ரொம்பவே இருக்கான். அவங்க கலக்கம் இங்கே இல்லை, ஆத்திரமே இப்படி திரும்பிடணும். ஆமே, சென்டர் இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் உங்களுக்கு. ஆமே. ஹல்லேலூயா. 1 2 3 4. வாக்கு மாறா தேவன். தலையாட்டணும். வாக்கு மாறாத தேவன் என்றும் நம்மோடு, சொன்னதை செய்வேற்றும் தேவன், சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு மாறாத தேவன் என்றும் நம்மோடு, சொன்னதை நிறைவேற்றும் தேவன், சொன்னதை நிறைவேற்றுவார். 1 2 3 4. கலக்கமில்லை, கவலை இல்லவே இல்லை, சொன்னதை செய்திடுவாரே, இன்னும் ஜீவிக்கிறாரே. திரும்பாய். கலக்கம் கொஞ்சமும் இல்லை, திரும்பல இல்லவே இல்லை, சொன்னதை செய்திடுவாரே. தலையாட்டணும். இன்னும் ஜீவிக்கிறார். தலையாட்டு தெரியுமா? கலக்கம் கொஞ்சமும் இல்லை, கவலை இல்லவே இல்லை, உண்மையாலுமே செய்திடுவாரே, என்றும் ஜீவிக்கிறாரே. இரண்ட வாக்கு மாறாதவன், வாக்கு மாறாத தேவன் என்றும் நம்மோடு, சொன்னதை நிறைவேற்றும் தேவன், சொன்னதை நிறைவேற்றுவார். கைகளை தட்டி. வாக்கு மாறாத தேவன் என்றும் நம்மோடு, சொன்னதை நிறைவேற்றும் தேவன், சொன்னதை நிறைவேற்றுவார். கலக்கம் கொஞ்சமும் இல்லை, கவலை இல்லவே இல்லை, சொன்னதை செய்திடுவாரே, என்றும் ஜீவிக்கிறார். கலக்கம் ஒன்றும் இல்லை, கலக்கம் கொஞ்சமும் இல்லை, கவலை இல்லவே இல்லை, சொன்னதை செய்திடுவாரே, என்றும் ஜீவிக்கிறாரே. பெருக செய்வேன் என்று வாக்குரைத்தாரே, நிச்சயமாய் பெருக செய்வார். பெருக செய்வேன் என்று வாக்குரைத்தாரே,
நிச்சயமாய் பெருக செய்வார். நன்மை நான் நிறுத்திடுவேன் என்றுரைத்தாரே, நன்மை கிருபை என்னை தொடருமே. நன்மை நான் நிறுத்திடுவேன் என்றுரைத்தாரே, நன்மை கிருபை என்னை தொடரும் கையை தட்டி அன்னி பாஷை பேசி நன்மை நான் நிறுத்திடுவேன். அன்னி பாஷை பேசிக் கொண்டே இருப்போமா? என்னை தொடருமே வாக்கு திரும்ப நன்மை நான் கடா கடா பாலா கடா கடா கோ நன்மை கிருபை என்னை திமா தொடருமே நாம நாம சுடானியே நன்மை நான் திமா பாபா கடா பாலா கடா கோ கிருபை என்னை தொடருமே திருமுறை நன்மை நான் நிறுத்திடுவேன். ஓ ஓ ஓ மாமா நம்ம திருமுறை நன்மை நான் சொல்லுங்க சொல்ல 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 ஆமென் ஹalleluya. கலக்கம் கொஞ்சமும் இல்லை. கையில தட்டி கவலை இல்லவே இல்லை, சொன்னதை செய்திடுவாரே, என்றும் ஜீவிக்கிறாரே. கலக்கம் கொஞ்சமும் இல்லை மண்டடி, கவலை இல்லவே இல்லை, சொன்னதை செய்திடுவாரே, என்றும் ஜீவிக்கிறாரே. ஹalleluya ரி பாபா நா ஹந்தா நாமா நா உஷா கடரானியா ஆண்டிவே அப்படி அன்னி பாஷை பேசிக்கொண்டே இருப்போமாக. ஹalleluya 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 மைக்கில் பேசு மைக்கில் பேசு. ஹalleluya ஹalleluya ஷடா கடா பானா ஹந்தோடோ நோகோடோ ஓ ஹalleluya ஹalleluya. எங்கள் அனைத்து நன்மையும் உம்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து என்மேல் வந்ததே, எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததே. அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடு நாயற்றதே. கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மை செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மை செய்பவர் நீர். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், நான் உள்ளளவு என் தேவனை உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மை செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மை செய்பவர் நீர். என்னை வாழ வைக்க உம்மை கொடுத்தீர் உம்மையே வாதிக்க கொடுத்தீரே, திருவுடலை எனக்கா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே வாதிக்க கொடுத்தீரே, திருவுடலை எனக்கா. அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, ஈடு நாயற்றதே. கிருபை பெரியது, உந்தன் கிருபை பெரியது, கிருபை பெரியது, உந்தன் கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மை செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர்,
நல்லவர் நீ, நன்மை செய்பவர் நீ. பாவத்தின் முழு உருவமாய் நீ பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்தீராவே. பாவத்தின் முழு உருவமாய் நீ பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்தீராவே. அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, ஈடு நாயற்றதே. கிருபை பெரியது, உந்தன் கிருபை பெரியது, கிருபை பெரியது, உந்தன் கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மை செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மை செய்பவர் நீ. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, ஈடு நாயற்றதே. கிருபை பெரியது, உந்தன் கிருபை பெரியது, கிருபை பெரியது, உந்தன் கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மை செய்வோம். ஆண்டவரே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மை செய்பவர் நீ. எந்த அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததா, இந்த அனைத்து நன்மையும் என் மேல் வந்தது. எந்த அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததா, என் மேல் வந்தது. அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, ஈடு நாயற்றதே. கிருபை பெரியது, உந்தன் கிருபை பெரியது, கிருபை பெரியது, உந்தன் கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மை செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மை செய்பவர் நீ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.